Hello, welcome friends. This is Darshan. Here நம்ம prepare spreadsheet module 3. போன கிளாஸ்ல filter சம்பந்தமா பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல advanced filter சம்பந்தமா பார்ப்போம். இல்ல பார்த்துக்கொள்ளுங்க friends filterன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் filterன்றதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்யறேன்னு சொன்னால் டேட்டாஸ்களை ஒரு வடிச்செடுக்கிற இந்த மாதிரி பிரிச்செடுக்கிற என்ற மாதிரி சொன்னேன். அதுல ஃபில்டர் என்ற விஷயம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் டைரக்டாகவே அந்த லொகேஷனிலேயே என்ன செய்யும்னு சொன்னால் ஃபில்டர் பண்ணும். ஆனால் நார்மல் ஃபில்டர்ன்றது தான் அது. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னால் அட்வான்ஸ் ஃபில்டர். இப்போ நம்ம நம்மளோட விஷயத்துக்குள்ள போய்க்கொள்வோம். நான் ஆல்ரெடி செஞ்ச விஷயம் தான் நான் ஓப்பன் பண்ணி கொள்றேன். பார்த்துக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஓகே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தேவையான ஐடி ஃபீல்டுன்னு சொன்னால் ஐடி ஃபீல்டை வேறு ஃபில்டர் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த கிளாஸில் அட்வான்ஸ் ஃபில்டர்ன்னு சொன்னால் இந்த அட்வான்ஸ் அதிகமாக இந்த டேட்டா அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கார் அட்வான்ஸ் ஃபில்டர். இப்போ அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் டோட்டலி ஃபில்டர் பண்ணுவார், கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபில்டர் பண்ணுவார். அட்வான்ஸ்ன்னு சொன்னால் நம்ம பார்த்த ஃபில்டரை விட கொஞ்சம் பெனிஃபிட்டானால். இப்போ வேறு என்னது யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிரெக்டாக ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண முதல் அந்த ஒரு அட்வான்ஸ் ஃபில்டர் காணப்படுற அந்த 3 மிக முக்கியமான விஷயங்கள் அவ்வளோதையும் சொல்லி விடுறேன். முதலாவது பாருங்கள், ஓகே ஆக்ஷன்ன்ற இடத்த 2 ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. இந்த ரேடியோ பட்டன்ஸ் சொன்னால் இப்போ கன்ஃபியூஸாக இருக்கும். பட் நம்ம இந்த HTML படிக்கிற இந்த 10வது மாடியூலில் படிக்கிற இந்த HTML 11 மாடியூலில் படிக்கிற BV.NET இப்படியான டைமில் நீங்கள் என்ன செய்யலாம், அதெல்லாம் பார்க்கலாம். ரேடியோ பட்டன், கொம்போ பாக்ஸ், செக் பாக்ஸ் இப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி. இப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொரு ரேடியோ பட்டன் சொல்லுவாங்க, ஒரு ஆப்ஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் தான் இவங்க. இப்போ இவர்கிட்ட 2 ஆக்ஷன் இருக்குது. ஒன் டு ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ். இப்போ இந்த பிளேஸ்லேயே ஃபில்டர் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் வடிகட்டுற அந்த இந்த இடத்துலையே அவங்கள செய்கிறத சொல்லுவாங்க ஃபில்டர். இந்த ஃபில்டர்ன்ற நம்ம பார்த்தா அதே நார்மல் ஃபில்டர் தான், அதை விளங்கி கொள்ளுங்க. இப்போ என்ன நம்மளோட இது காப்பி டு அனதர் லொக்கேஷனை தானே போகிறோம், ஏன் இந்த ஃபில்டருக்கு போகலன்னு சொன்னால் அதே சேம் ஒர்க்கை தான் நம்ம ஃபில்டர் இன்னைக்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணி போன கிளாஸில் செஞ்சோம். அப்போ இதை நான் ரியலாக செஞ்சு காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டரில் நம்ம செய்கிறதால என்னவும் பிரச்சனை வரல. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் எதுவுமே கிடைக்கும். நீங்கள் என்னென்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது என்ன தேர்றதுன்னு நமக்கு தெரியும். இப்போ சில விஷயங்கள் நானும் கூட பேசிக்காக எனக்கு தெரியாது. சில விஷயங்கள் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ அப்ளை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃபில்டர்ன்ற விஷயம் என்னத்தை சொல்லுன்னு சொன்னால் அதே லொக்கேஷனில் ஃபில்டர் பண்ணுறதை காட்டுது. இப்போ இவர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த காப்பி டு அனதர் லொக்கேஷன். காப்பி டு அனதர் லொக்கேஷன் என்று சொன்னால் காப்பி டு அனதர் லொக்கேஷன். இடத்துக்கு பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனதுன்றது வேறொரு லொக்கேஷனில் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஃபில்டர்னு சொன்னால் நார்மல் ஃபில்டர் விடத்தையே ஃபில்டர் பண்ணி விட்ருவார். இப்போ உதாரணத்துக்கு இதில் டிப்ளமாவில் இருக்கிறாங்கள ஃபில்டர் பண்ண சொன்னால் இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற இதில் இருக்கிற அவ்வளோ ரெக்கார்ட்ஸும் விடத்த டிப்ளமா மட்டும்தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஃபில்டர் பண்ணக்குள்ளே கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், ஒரு காப்பி பண்ணி ஷீட் 2ல் பேஸ்ட் பண்ணி போட்டு தான் நாங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதில் கிளியர் ஃபில்டர் பண்ணியும் காட்டினேன். அப்போ இவ்விடத்தை நம்ம காப்பி டு அனதர் லொக்கேஷன் பண்ணுறது டிரெக்டாக அந்த குறிப்பிடப்பட்ட கண்டிஷனுக்கு ஏற்ற உதாரணத்து இந்த டிப்ளமான்றாக்கில் மட்டும் வேறு என்ன செய்கிற இன்னும் இருக்கிற இவ்விடத்தில் ஒரு குறிப்பிடப்பட்ட லொக்கேஷனில் போட்டு எடுக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் இப்போ டேட்டாஸ்களை ஒரே இடத்துல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டாக ஒரே லொக்கேஷனில் ஷீட்டையும் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரையும் நம்ம டிரெக்டாக போட்டு பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். அடுத்த விஷயத்தை பாருங்கள் லிஸ்ட் ரேஞ்ச். இந்த லிஸ்ட் ரேஞ்ச் என்ற என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட நம்மளோட வேலை செய்கிற இடத்துல அதாவது ஒர்க் ஷீட்டில் நம்ம எவ்வளவு ரேஞ்சு தான் செலக்ட் பண்ணி நம்மளோட கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வரணுமென்று நினைக்கிறோமோ அது அனைத்துமே லிஸ்ட் ரேஞ்ச். இப்போ சம்டைம் ஒருவேளை சொல்கிறாங்க டிப்ளமாவில் கேட்கல அவ்வளோ ஃப்ரீ ஃபில்டர் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ
கோர்சஸ் மட்டும்தான் வரணும்னு சொன்னால் கோர்சஸ் ட்ராக்கில் மட்டும் செலக்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு லிஸ்ட் ரேஞ்ச் தான். அல்லது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கோர்ஸ் ஃபீஸோட மார்க்ஸ் டிஸ்கவுண்ட் கிரேட் ரேங்க் இவ்வளவும் வரணும், ஆனால் டிப்ளமோ மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன, அவர் இதுவும் லிஸ்ட் ரேஞ்ச் தான். என்ன இதில் வந்து அனைத்து ரெக்கார்ட்ஸுகளும் வரும் கண்டிஷனோட, பட் கோர்சஸை மட்டும் செலக்ட் பண்ண முடிச்சுன்னா கோர்ஸுக்குரிய இந்த கோலம் மட்டும்தான் வரும். ஆனால் இவ்வளோ ஃபுல் ரேஞ்சில் அவ்வளோ விஷயம் வரும் கண்டிஷனோட. அப்போ கிரிட்டேரியா ரேஞ்சுன்ற வந்து நமக்கு கண்டிஷன். உதாரணத்துக்கு வந்து நம்ம எக்ஸலில் கூட இப்போ இவிட சொல்லியிருக்கோம் வந்து மார்க்ஸ் வந்து 75 பெருசாக இருந்தால் இவிடத்தை சொல்கிறது தான் இந்த மார்க்ஸ் என்றால் 75 விட பெரிதா என்றதான் வந்து என்னென்னு சொன்னால் கிரிட்டேரியா. இதை கண்டிஷன் சொல்லுவாங்க, இதை கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்போ கண்டிஷன் சொல்லலாம், கிரிட்டேரியான்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அதாவது வந்து ஒரு எக்ஸலில் வந்து நம்ம சில ரூல்ஸுகளில் விதிக்கிறது தான் வந்து இவிடத்த கிரிட்டேரியான்னு சொல்லலாம் நம்மளால். இப்போ இவிடத்த காப்பி 2 சொன்னால் என்னென்று சொன்னால் இவிடத்தை நம்மளுக்கு அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கடைசி ஃபைனல் ஆன்சர் இவிடத்தை வரணும். அப்படி என்று சொன்னால் என்னென்று சொன்னால் இதான் வந்து காப்பி 2ன்ற. இப்போ யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லின்னு சொன்னால், இப்போ யூனிக்ன்னு சொன்னால் தனித்துவமான ஒரு விஷயத்தை தான் வந்து யூனிக்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நீங்கள் பார்த்துனீங்கன்னு சொன்னால், இப்போ யூனிக்ன்ற ஈஸியாக சொல்ல போகிறோம்னு சொன்னால் எக்ஸஸில் பார்ப்போம். எக்ஸஸில் டேட்டா பேஸில் வந்து அந்த ப்ரைமரி கீ என்றால் வந்து யூனிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைமரி கீன்னு சொன்னால் ஒரு தான் வரலாம். அப்போ அதுக்காண்டி யூனிக்கான ரெக்கார்ட்ஸை மட்டும் தரக்கூடிய அடிப்படையில் போடுறதா இந்த யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி. இப்போ பார்ப்போம் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த ஃபில்டர்னால செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம விடுத்த ரூல்ஸுகளில் கொஷினை நல்லா வாசிக்கணும். வேணுமென்னு சொன்னால் நம்ம சில மாடியூல்ஸ் பேப்பர்களை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில டவுட்ஸுகளை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி நான் வீடியோஸில் போடுறேன். இப்போ விடத்தை நம்ம போடுவோம் அப்படின்னு சொன்னால் கோர்சஸ், இப்போ நான் இந்த பிளான் வந்து விடத்தை கோர்சஸில் வந்து டிப்ளமா மட்டும் வேறு எடுக்கணும்ன்றதான் இந்த ஐடியா. அப்போ அது வந்து அட்வான்ஸ் ஃபில்டரில் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி முதலாவது ஆக்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ கண்டிஷன் இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும் சொன்னால் விடத்தை இந்த கண்டிஷனில் நம்ம சொல்லணும் வந்து இந்த கோர்சஸ் தான் என்ன வரணும், டிப்ளமா வரணும். ஃபர்ஸ்ட்டுக்கு முக்கியமாக வந்து இந்த கோர்சஸ் என்றால் நான் என்ன செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ண போகிறேன் கோர்சஸ். அப்போ கோர்சஸ் என்றால் நம்ம டைப் பண்ணுறதை விட ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து விடத்தை இப்போ இந்த அட்வான்ஸ் ஃபீல்டரில் நிறைய பிரச்சனை வருது. காரணம் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ அவங்க எந்த விஷயம் நம்ம கண்டிஷனுக்கு எடுக்க போகிறோமோ அந்த கண்டிஷன் நம்மளுக்கு சரியாக இருக்கணும். கண்டிஷன் பிழைச்சுன்னு சொன்னால் டோட்டலி ஆன்சர் பிழை, ஹெட்டிங் மட்டும் வரும். அப்போ அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம டைப் பண்ணுறதை விட சம்டைம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், இப்படி அப்பா கேஸ் லோவர் கேஸ் இப்படி பிரச்சனைலாம் வரும் சென்டென்ஸ் கேசஸில். அதை விட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஹெட்டிங்கை டிரெக்டாக காப்பி பண்ணி எடுக்கலாம். கண்டிஷனுக்குரிய ஹெட்டிங்கை நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன் டிரெக்டாக. ஓகே, பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இவ்விடத்தை சொல்கிறேன் என்ன, எனக்கு டிப்ளமா மட்டும்தான் வரணும். ஓகே, டிஐபி அப்போ ஷோர்ட் அடிக்கிறதால டிப்ளமா. ஓகே, நான் என்ன செஞ்சு கொள்கிறேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் எப்படி இந்த கோர்சஸில் இருக்கிற அவ்வளவு டீட்டெயில்ஸுமே வரணும். என்ன டிப்ளமான்ற கோர்சஸ்கள் மட்டும்தான் இந்த ரெக்கார்ட்ஸில் வரணும் அப்படின்னு என்ன செய்யலாம்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே அட்வான்ஸ் ஃபில்டர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபில்டர், இந்த நீங்கள் யோசிக்கணும், ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ், இந்த லொக்கேஷனில் ஃபில்டர் பண்ண போகிறோம். இதில் ஏன் இப்போ விடத்த எல்லாமே ஆக்டிவாக இருக்கார், இவர் ஆக்டிவ்னு சொன்னால் இவர் வந்து இப்போ நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ கர்சர் ஒர்க் பண்ணது, நான் விடத்த கர்சர் ஒர்க் பண்ணதில்லை. ஏன் ரீசன் நான் தானே ஆல்ரெடி சொல்லித்தேன். விடத்தை தான் அவருக்குரிய ஃபில்டரை வந்து பண்ண போகிறாரு. விடத்தை இந்த லொக்கேஷனில் ஃபில்டர் பண்ண போகிறாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டாருன்னு சொன்னால் காப்பி பண்ணி வேறு இடத்த லொக்கேஷனில் என்ன செய்ய மாட்டார், ஃபில்டர் பண்ண மாட்டார். அப்போ விடத்தை என்ன செய்யாது, வேறொரு இடத்த ஆன்சர் வர்றதுக்கு சிச்சுவேஷனே இல்லை. அப்போ இவ்விடத்த கர்சர் வராது காரணம் அவர் ஃபில்டரை இவ்விடத்த அந்த குறிப்பிடப்பட்ட நார்மல் ஃபில்டரில் பண்ண மாதிரியே செய்கிறதால தான் இந்த ஃபில்டரை விடத்தை செய்யப்படுறாரு. இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே நான் என்ன செஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் ஓகே ஃபுல் ரேஞ்சு நமக்கு ஃபுல் ரேஞ்சே வரணும். ஃபுல் ரேஞ்சுன்னு சொன்னால் அவ்வளோ டீட்டெயில்ஸும் வரணும். அதோடு சேர்த்து கிரிட்டேரியான்ற இடத்த கிளிக் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கர்சரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையில்லாத வந்து சொன்னால் பேக் ஸ்பேஸை போட்டு டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான ரேஞ்ச் வந்து கோர்சஸ் என்ற ஹெட்டிங்கோடு சேர்த்து செலக்ட் பண்ணணும். இவரோட கவனம் வந்து என்ன சொன்னால் கோர்சஸ் என்ற ஹெட்டிங் ஏன் போட்டுக்கணும்னு சொன்னால் கோர்சஸ் என்ற ஹெட்டிங்குக்கு கீழே தான் இந்த டிப்ளமான்றது
கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இவரை எடுத்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷனை நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செஞ்சோம், லிஸ்ட் ரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, கண்டிஷன் கிரிட்டேரியா கொடுத்தாச்சு. இப்போ ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபோனு கிளாஸில் பார்த்த அதே விஷயந்தான் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுருக்கோம். எப்படி அட்வான்ஸாக செஞ்சுருக்கோம் வந்து கோர்சஸ் வந்து எப்படி வரணும், இந்த இடத்துல இருக்கிற கோர்சஸ் வந்து சரியான முறையில் வரணும்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம வந்து எப்படியெல்லாம் கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். பாருங்கள், திரும்ப ஒரு செஞ்சு காட்டுறேன். அதே ஃபில்டர் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு ஃபுல் ரேஞ்ச் வரணும். ஓகே, கண்டிஷன் வந்து கோர்சஸ். ஓகே, அவர் சரியான முறையில் வந்திருக்காரு. இப்போ விடுத்த சரியான முறையில் வந்திருக்காரு. ஓகே, ஆன்சர். ஓகே, அப்படி இல்லாட்டி இப்போ நான் நேரத்தோட லிஸ்ட் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படி நம்ம ஃபுல் ரேஞ்ச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டிரெக்டாக கோர்சஸ் மட்டும் தான் வரணும்னு சொன்னாலும் ஓகே. ஓகே, அட்வான்ஸுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். அதே விஷயத்தில் நான் இவரை பேக் ஸ்பேஸை தட்டி டீல் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கோர்சஸ்ன்றாக்கெல்லாம் மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணக்குள்ளே ஹெட்டிங்கோடு சேர்த்து தான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இன்னாரிக்கு நம்மளோட லிஸ்ட் ரேஞ்ச், இன்னாரிக்கு கண்டிஷன், இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம யோசிக்கணும். சும்மா இல்லைவங்க இப்போ இந்த ஹெடிங்கும் இன்னொரு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் கூட இந்த ஆன்சர் வராது. வேணுமென்னு செஞ்சு காட்டுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஹெடிங்கில் இருக்கணும், ஒரே நேமில் இருக்கணும், ஒரே ஃபார்மெட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு எதுவித பிரச்சனையுமே இல்லாமல் சரியான முறையில் ஆன்சர் வரும். இப்போ கவனத்தில் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து சரியான முறையில் ஆன்சர் வரணும்னு சொன்னால் இந்த ரேஞ்சில் வந்து கட்டாயம் நம்ம இங்கே கண்டிஷனில் போடுறவரும் நம்மளுடைய லிஸ்ட் ரேஞ்சில் போடுறவரும், அதாவது இன்னைக்கு லிஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறவங்களும் இந்த கிரிட்டேரியாவில் போகிற நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறவங்களும் இந்த ஹெடிங்ன்றது கட்டாயம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து ஆன்சருக்கு சரியாக வராது. இப்போ நம்ம யோசிக்கணும், சின்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி வருதுன்னு சொன்னால் ரீசன் வந்து இந்த ஹெடிங்லாம் பிரச்சனை இருக்கும். ஓகே, இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ கிரிட்டேரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன், கோர்சஸ். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து சின்ன பிரச்சனை வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி. ஓகே, இந்த ஹெடிங்கை நான் எடுத்து காப்பி பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். டிப்ளோமா. ஓகே, அட்வான்ஸ் ஃபில்டரில் வந்து கோர்சஸ் மட்டும் வரணும். கண்டிஷனில் வந்து இவர் மட்டும் வரணும். இவரும் இப்படித்தான் ஃபில்டர் பண்ணுறாரு. இப்படி உண்மைக்கும் பண்ணக்கூடாது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த சீட்டில் வந்து சின்ன சேஞ்சஸ்கள் செய்யப்பட்டிருக்கலாம். நம்ம இங்கே பார்ப்போம் ஐட்டம் ரிப்போர்ட்டில். ஓகே, நான் இப்போ ஐட்டம் என்றால் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் கிரேப்ஸையும் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். நான் டைப் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ஈஸி, நமக்கு பிரச்சனை இல்லை, எழுத்து பிள்ளைகள் வராது. நான் வந்து டேட்டாக்குள்ளே போய்க்கொள்கிறேன். ஓகே, டேட்டாக்குள்ளே போய்க்கொள்கிறேன். அட்வான்ஸ் ஃபில்டர் அதே விஷயம்தான். இதில் வந்து ஐட்டம் மட்டும்தான் வரணும். கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஐட்டம் ஏ மட்டும்தான் வரணும். அடுத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரெண்டு சில பிரச்சனை இருக்குது போல இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த இப்போ இவிடத்த டேட், ஐட்டம், குவான்டிட்டி, அதே போல் டோட்டல் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அவ்வளோ பேருமே வராங்க. இப்படி வரக்கூடாது. உண்மைக்கும் இப்போ நம்ம கொடுத்த ரேஞ்ச் வந்து ஐட்டத்துக்குரிய ரேஞ்ச் மட்டும்தான். ஆனால் வந்திருக்கு வந்து எல்லாமே வந்திருக்கு. இப்போ லிஸ்ட் ரேஞ்சுன்ற வந்து நம்ம என்னத்தை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரேஞ்ச் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ சம்டைம் வந்து ஒரு அப்டேட்டாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், சரியாக வரும். இப்போ அதே விஷயத்த அட்வான்ஸ் ஃபில்டரை காப்பிடான லொக்கேஷனை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.